அவர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பாருங்க. எலியாவுக்கு மாத்திரம் அல்ல, அந்த வனாந்திரத்துல ஜனங்களை பார்த்து சொல்றாரு, 3 நாளா என் பிரசங்கத்தை வனாந்திரத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவங்க எப்படியே அனுப்பிச்சுட்டா போகும்போது என்ன ஆயிடுவாங்க? ஆவிக்குரிய உணவு கிடைச்சிச்சு, ஆனா ஸ்தலத்திற்குரிய உணவு என்ன செய்யல, கிடைக்கலையே, சோர்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லிதான் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அமைதியா சொல்லுவோமா? அவங்க சாப்பாடு பத்தல சொல்லிதான் காடைகளை வரவழைத்தார்னு பாக்குறோம், வானத்துக்கு மண்ணாவை கொடுத்தாருன்னு பாக்குறோம். அப்பேற்பட்ட நல்ல தெய்வம் நாம சோர்ந்து போறதுக்கு விட்டுவாரா? விட்டுற மாட்டாரா? இப்ப பாசி பாருங்க, நல்லா சுட சுட அடையும் தண்ணீரும் அதுக்கு கொடுத்தாரு உணவு சாப்பிட்டு